ஸோ போன மேட்ச்ல தான் இந்தியா வந்து இனி T20ல தோக்கவே தோக்காது. இத நம்ம அடிக்க ஆளே இல்ல அப்டின்ற மாரி நான் பேசியிருந்தேன். பட் அடுத்த மேட்ச்லயே நியூசிலாந்து எப்படி நம்மள பொழப்பாய்ங்கன்னு யோசிச்சு கூட பார்க்கல. இந்த மேட்ச்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் லைனப்லேருந்தே தப்புன்ற மாரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. இஷான் கிஷன் ஆடல ஒரு காரணமா. அவர் ரீப்ளேஸ் பண்றது ஸ்ரேயஸ் ஐயரோ இல்ல வேற ஏதாவது பேட்ஸ்மேனோ ஆடியிருக்கலாமோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. வந்து நம்ம 200 பிளஸ் ரன்ஸ் ரன்ஸ் குடுத்தோம். டிம் சைஃபர்ட் வந்த பிறகு நியூசிலாந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. செம்மையான ஒரு ஓப்பனிங் குடுக்குறாரு. இந்தியால இன்னைக்கு ஒரே நல்ல விஷயம் சிவம் துபே தான். நாள் கழிச்சு சிவம் துபேவ பழைய ஆறுச்சாமியா பார்க்க முடிஞ்சது. இந்தியாவுக்கு கவலைக்கிடமாக இருக்கிற ஒரு பிளேயர்னா சஞ்சு சாம்சன் தான். சேட்டன் அந்த மேட்ச்ல அடிப்பார், அடுத்த மேட்ச்ல அடிப்பார் அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணிட்டே இருக்கோம். பட் இந்த மேட்ச்லயும் ஒரு செம்ம சான்ஸ் இருந்துச்சு. பட் அதையும் மிஸ் பண்ணிட்டாப்புல. பாண்டியாவும் அவுட் ஆனது எனக்கு ஒரு மாரி இருந்துச்சு. ரிங்கு சிங் இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்திருந்தா மேட்ச் ஈஸியா ஜெயிச்சிருக்க முடியுமோ அப்படின்னு தோணுச்சு. சிவம் துபே ஆனா செம்ம பெர்ஃபார்மன்ஸ். 15 பால்ல 50 அடிச்சு இந்தியாவோட 3 ஃபாஸ்டஸ்ட் 50 அடிச்சிருந்தாரு. இந்தியா வந்து பேட்டிங் ஆர்டர் 8 வரைக்கும் வச்சிருக்க வேண்டியது எவ்வளோ கட்டாயம் அப்படின்றத மறுபடியும் இந்த மேட்ச் வந்து இது பண்ணுது. அபிஷேக் சர்மா மேல ஓவர் டிபெண்டன்ஸா இருக்குமா இந்தியா? இஷான் கிஷன் ஓப்பனிங் இறங்கணுமா? அப்படின்னு பல கேள்விகளோட இந்த மேட்ச் முடிஞ்சிருக்கு. அடுத்த மேட்ச்ல பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு.